ஐஐடியாக இருந்தாலும், அது ஐஏஎம்மாக இருந்தாலும், அது நிஃப்டாக இருந்தாலும், நிஃப்டமாக இருந்தாலும், லா யூனிவர்சிட்டிகளாக இருந்தாலும், அதே போன்று எங்களுடைய திருச்சியில் இருக்கின்ற என்ஐடி போன்ற இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம், தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலையை சார்ந்திருக்கின்ற ஒரு குழந்தை எங்கே போய் படிக்க போகிறாங்க, இங்கே இருக்கின்ற தருமபுரியை சார்ந்திருக்கின்ற, கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கின்ற, கடலூரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாம் எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் போய் சேர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை கோட்பாடாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது, அந்த எல்லோருக்கும் எல்லாமிலிருந்து பிறந்தது தான் இந்த மாநில கல்விக் கொள்கை 2025 என்று நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு மாநில அரசு தங்களுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் உரையாற்றும் போது சொன்னது போலதான், இன்றைக்கு இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம் கையில் எடுத்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உரையாற்றும் போது எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரோ, அதே போன்ற அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கையிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ் என்று வரும்பொழுது முழுமையாக அது எந்த போர்டாக அந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த போர்ட்ஸ் அந்த தமிழ் பாடம் என்பதை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இருந்தாலும், தொடர்ந்து இதில் நீங்கள் முக்கியமாக இந்த கொள்கை சார்ந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று இன்க்ளூசிவிட்டி, எல்லாத்தையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி நாம் செயல்படுத்த போகிறோம், எவ்வளோ விஷனரியாக நாம் இருக்கிறோம். அதே போன்று பாலின சமத்துவம் என்று வரும்பொழுது அனைவருக்குமே, எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமான அந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும். எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்பதை தொலைநோக்கு பார்வையோடு இருக்க வேண்டும், ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தை இதை ஃபவுண்டேஷனாக வச்சு அதுலேருந்து பல்வேறு திட்டங்களை நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நான் சொன்ன மாதிரி தமிழ் லாங்குவேஜ் சார்ந்து இருக்கின்றதாக இருந்தாலும், அதே போன்று கரிக்குலம் சார்ந்து இன்றைக்கி இருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இங்கே இருக்க ரோபோட்டிக்ஸை கொண்டு வரணும், ஃபினான்ஷியல் பிளானிங் சம்மந்தமாக இதெல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, கரிக்குலம் சார்ந்திருக்கின்ற ஒரு செய்தியை செய்வதாக இருந்தாலும் சரி, அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பண்பாடு சார்ந்திருக்கின்ற, அதே நேரத்தில் கிரியேட்டிவிட்டி, எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் நம்முடைய கிரியேட்டிவிட்டி, நீங்கள் அந்த ஐடியாவை கன்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னால் முதல்ல எங்கள் பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும். இந்த ரோட் மெமரைசேஷன், இதை மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுறாங்க, எங்கள் பிள்ளைங்க சிந்திச்சு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அது சார்ந்திருக்கின்ற கல்வியை அதிகப்பட எவ்வளோ நாங்கள் ஃபோக்கஸ் கொடுக்க போகிறோம் என்பது சார்ந்ததாக இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்கில் சார்ந்து சொல்வதாக இருந்தாலும் சரி, பில்டிங் த ஃபியூச்சர், ரெடி லேர்னர்ஸ் ரெடியாக இருக்காங்க, தொலைநோக்கு இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன தேவை என்பதை உள்ளடக்குவதாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது பார்ட் ஆஃப் கரிக்குலமாக இருக்காமல் அது கோராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்கிறார். பார்த்தீங்களா, அதில் எப்படி நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் அதை முழுமையாக உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக இந்த கல்விக் கொள்கை சார்ந்திருக்கின்ற அந்த புத்தகம் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களிடம் அது வழங்கப்படும். அதை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு என்ன, அடுத்த வருஷம் ட்ரெண்டே வேறு மாறுதா என்று சொன்னால் அதை அப்டேட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இன்றைக்கு நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போன லாங்குவேஜ் சார்ந்து நாங்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறோம் நாங்கள். அதே போன்று அங்கே இருக்கின்ற ஒரு அசஸ்மெண்ட் என்று வரும்பொழுது முதல்ல இந்த ஃபியர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை நாங்கள் எப்படி அசஸ் பண்ண போகிறோம், இப்போ ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படிங்கிற மூலமாக குழந்தைகள் புரிதல் தன்மையோடு எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி அந்த தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் அசஸ் பண்ணுறோம். நாங்கள் சில மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா பொது தேர்வில் 4வது இடம் 5வது இடம் என்று பெருமையாக சொல்லும் பொழுது எங்களுடைய ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு பார்க்கும்போது 28வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஏதோ ஒரு கேப் இருக்குது. லேர்னிங் அவுட்கம் சார்ந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கி அதையும் நோக்கி இன்றைக்கி நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படி ஒவ்வொன்றையும் செய்யும்பொழுது இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலை திருவிழா இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த கலை திருவிழானால் நமக்கு என்ன நமக்கு பயனாக போகுது, ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்கிறீங்களா, அதனால் அகாடமிக் க்ரோத் எப்படி வரப்போகுது, பிஹேவியரல் சேஞ்ச் எப்படி வரப்போகிறது, லைஃப் லெசன் சொல்கிறீங்களே, இன்றைக்கு இருக்கின்ற
ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராப்ளம் சால்விங் அந்த பிள்ளைங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள், அப்படி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரதுக்கான அந்த வேலைகள். அதே போன்று பயிற்சி பார்வை என்கின்ற விதத்தில் இன்றைக்கி நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். ஸோ அப்படி மாடல் ஸ்கூல்னு ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும் அங்கே மட்டும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கொண்டு வரீங்களே, ஏன் மற்ற ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களா உங்களுக்கு பிள்ளைங்களா தெரியல, ஏன் அந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுக்கு இந்த கூட்டத்தொடரில் நான் கூட சொல்லியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு யூனியனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அடுத்த கட்டமாக 500 பள்ளிக்கூடங்களை வெற்றி பள்ளிகள் என்ற விதத்தில் நான் கொண்டு வர போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதற்கு தேவையான டீச்சர்ஸ் நாங்கள் எப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். அது சார்ந்த அந்த 500 பள்ளிக்கூடங்கள் எப்படி வருது. இன்றைக்கி சொன்னவங்க பார்த்தீங்களா 901 பிள்ளைங்களை வந்து இப்போ வந்துட்டாங்க, ப்ரீமியம் ஸ்கூல்ஸ் போயிட்டாங்க. நாளைக்கு அது 9000 பிள்ளைங்களாக மாறும். அதற்கு ஒவ்வொரு யூனியனில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூலையும் இது போன்று நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்கிற விதத்திலும் சரி. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடங்கள் அந்த அக்சசிபிலிட்டி எப்படி இருக்க போகுது, அசிஸ்டிவ் லெவலில் அது எப்படி இருக்க போகிறதுங்க முதற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே, கெரியர் கைடன்ஸ் என்னென்னலாம் அந்த நாட்டில் இருக்குது தெரியுமா, எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது தெரியுமா, அது சார்ந்து என்ன படிக்க வேண்டுமானலாம் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா. 11th 12th 9th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கான அறிவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ அந்த குழந்தைங்களோட எய்ம் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க, இந்த கண்ட்ரியில் இருக்க இந்த இடத்துக்கு நான் போகணும், நம்முடைய நாட்டில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த பொறுப்புக்கு நான் போகணும், அதுக்கு நான் என்ன படிக்கணும். ஸோ இப்படி அந்த குழந்தைங்களுக்கு இந்த கெரியர் கெயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு அடாப்ஷன் மெத்தட், அதை அடாப்ட் பண்ணுறதை காட்டிலும் எங்கள் பிள்ளைங்க வருங்காலத்தில் லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அனைத்தையும் உள்ளடக்கியதற்காக இன்றைக்கி இதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் நீதியரசர் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை இன்றைக்கி நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்கிற விதத்தில் அதை நாங்கள் ஒரு பாலிசியாக நாங்கள் மாற்றி காட்டியிருக்கின்றோம். ஆக இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் பயன்பெறுகின்ற விதத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி irrespective ஆஃப் த பேக்ரவுண்ட், அந்த குழந்தைங்க எந்த பேக்ரவுண்ட் வேணால் வரட்டும், ஆனால் அந்த குழந்தைங்களை இந்த கல்வி வரையை கொண்டு போக வேண்டும். சொன்னாங்களே தமிழ்நாட்டு வந்து ஒரு பசுமை கல்வியாக எப்படி மாற்றப் போகிறோம், அங்கே இருக்கின்ற டெக்னாலஜி எப்படி உள்ளே கொண்டு வரணும். ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பற்றி இப்போ நாங்கள் பேசுகிறோம். ஹைடெக் லேப்ஸுங்கிறது வெறும் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் வந்து இப்போ மிடில் ஸ்கூல் லெவலில் எப்படி நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஸோ டெக்னாலஜி வைஸ் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை, ஸோ எல்லா விதத்திலும் எதுவும் விட்டு போகாமல். சார் இல்லை சார் அடுத்த வருஷம் இந்த ட்ரெண்ட் இப்படி மாற மாதிரி இருக்குது சார், நமக்கு கொஞ்சம் குவாலிட்டினா என்ன நம்ம சொல்லித்தர வேண்டும் அந்த குழந்தைங்களுக்கு, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இனி வருங்காலத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த குவாலிட்டி சார்ந்து அந்த குழந்தைங்களுக்கு ஐஎஸ்ஓனா என்ன அப்படிங்கிறது இப்போ ஒரு இடத்துல ஒரு பக்கம் ஒரு பேராவாக சொல்லித்தரோம். அதில் இன்டென்சிவாக அதை நம்ம எப்படி நம்ம பாடம் சொல்லித்தரலாம் என்ற விதத்தில் இந்த கொள்கை என்பது அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற்போ நம்ம என்னென்ன தேவை என்பதை நம்ம வந்து சேர்த்துக்கொண்டே தான் இருக்க போகிறோம். ஆக பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் முழுமையாக அதை பாருங்கள், படிங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் அந்த கருத்துக்களை ஏற்று நம்முடைய மாநிலத்திற்கு அது தேவைப்படுகின்ற கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அதை உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வடிவமைத்து தந்திருக்கின்ற இந்த SCP என்பது வருங்கால தலைமுறையை சிந்திக்கக்கூடிய, இன்னும் உயர்ந்த இடத்தில் போய் அவர்களெல்லாம் சேரக்கூடிய அளவிற்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய முதல் பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுடைய சந்திப்புங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். நான் இன்னும் இதில் இன்டென்சிவாக நீங்கள் போனீங்க, இன்னும் நிறையா அதை நாங்கள் பேசலாம். நீங்களும் முழுமையாக அதை படித்துக்கொண்டு அதுலேருந்து உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடன் நீங்கள் கேட்கலாம் என்பதை நான் தெரிவிக்கிறேன்.